அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே நாம் 9ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து நம்முடைய தியானத்தை தொடரப் போகிறோம். நான் நிருபங்களாலே உங்களை பயமுறுத்துகிறவனாக தோன்றாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். நான் நிருபங்களாலே உங்களை பயமுறுத்துகிறவனாய் தோன்றாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். பவுல் அப்போஸ்தலன் அவர்களுக்கு நிருபங்களை எழுதி அவர்களை கர்த்தருக்குள் சீர்பொருந்து செய்து கொண்டு வந்தார். அப்பொழுது அங்கே இருக்கிற சில பேர் பவுல் அப்போஸ்தலனுடைய அந்த அத்தாரிட்டியை குவெஸ்டியன் பண்ணது மட்டுமல்ல, அவருடைய நிருபத்தை வெறுக்கச் செய்கிறது போல மக்களிடத்திலே பேசுகிறார்கள். They are instigating the people that the letters of Paul are weighty, கொஞ்சம் பாரமானவை, கண்டிப்பானவை என்று சொல்லி இப்போ பார்த்தாலும் கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரே. சில நேரத்தில் கர்த்தருடைய ஊழியர்கள், உங்களுடைய சபையினுடைய போதகர்கள் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லும்போது உங்களையும் என்னையும் கர்த்தருக்குள்ளே சீர்பொருந்து செய்ய அவர்கள் வசனத்தை கொடுக்கிறார்களே தவிர வேறு ஒன்றிற்காகவும் இல்லை. பவுல் அப்போஸ்தலனுடைய க்ளீன் இன்டென்ஷன்ஸை பாருங்க. அவர் கொரிந்து சபைக்கு எழுதுவது காரணமே கொரிந்து சபை வரங்களில் சிறந்து இருக்கிறது போல மற்ற எல்லாவற்றிலும் அவர்கள் சிறந்திருக்க வேண்டும். ஆகவேதான் மிகுந்த பாரத்தோடு கூட அவர்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணி நிறைய காரியங்களை அவர் மனசார பகிர்ந்து கொள்கிறார். ஸோ அவர் இங்கே கேட்கிறத பாருங்க. நிருபங்களாலே உங்களை பயமுறுத்துகிறவனாய் தோன்றாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். ஏன் இப்படி சொல்றாருன்னு சொன்னா, சில நபர்கள் அவருக்கு விரோதமாக பேசுகிறார்கள். தேவ பிள்ளைகளே, அடுத்த வசனத்தில் அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் சொல்றாரு பாருங்க. ஃபார் சம் சே, அவருடைய நிருபங்கள் பார யோசனையும் பலமும் உள்ளவைகள். அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த நிருபங்கள் பவுல் எழுதுகிற அந்த நிருபங்கள் எல்லாம் எப்படி இருக்குதா? பார யோசனையும் பலமும் உள்ளவைகள். இங்கிலீஷில் போட்டிருக்குது, his letters are weighty and forceful. ரொம்ப பாரமாக இருக்குதான். கர்த்தருடைய காரியங்களை சபைக்கு எடுத்து சொன்னா, இங்கே நான் இதற்குரிய வசனத்தின் வியாக்கியானத்தை படித்து பார்க்கும்போது ஏதோ ஒரு நபரை போல தெரிகிறது. there is some person who is actually standing against him. இந்த லெட்டர்ஸை பவுல் எழுதும்போது ஏற்கனவே எழுதின லெட்டரை, அந்த ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் பார்த்தீங்களா, அந்த லெட்டரை படிச்சுட்டு இவர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நபர் இதை எதிர்த்து நிற்கிறதையும் இதை குறித்து குறை சொல்லுகிறதையும் நம்ம பார்க்க முடியுது. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்படி சொல்லுகிறவன், தட் மீன்ஸ் இட் இஸ் அ பர்சன். அது ஒரு கூட்டம் இல்லை, ஒரு இண்டிவிஜுவலாக யாரோ somebody has been against Paul. He has been speaking against Paul. எப்போதுமே நம்ம செய்கிற ஊழியத்தை சில பேர் புரிந்து கொள்ளாமல் பேசதான் செய்வார்கள். What do you do when somebody doesn't understand your work, understand your job, and they speak against you? What do? You just don't react to them. You just keep doing what God has called you. உங்களை பற்றி யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவர்கள் உங்களை காயப்படுத்த சொல்கிறார்கள். ஊழியத்தை செய்ய அவங்க உங்களுக்கு எதிராளி இல்லை, ஆனால் பிசாசு அவங்க பின்னாடி இருந்து உங்களுடைய வேலையை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக உங்களுடைய அந்த கமிட்மெண்ட்டை குவெஸ்டியன் பண்ண வைப்பான். பவுல் அப்போஸ்தலனுடைய கமிட்மெண்ட்டை, பவுல் அப்போஸ்தலனுடைய அந்த பாரத்தை தவறாக காமிக்கிறான், சுமையாக காமிக்கிறான். his letters are weighty and forceful. அப்படின்னு அர்த்தம், அவர் ரொம்ப ஓவராக நமக்கு லெட்டர் எழுதுனாரு, ரொம்ப நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுறார், புஷ் பண்ணுறார், இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஏன் அப்படி பண்ணணும்? கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் கலாத்திய சபையிலும் இருந்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். கலாத்தியர் 5:10 வாசிக்கலாமா? நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்கு உங்களை குறித்து நம்பிக்கையாக இருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் தனக்கு ஏற்ற ஆக்கினையை அடைவான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? உங்களை கலக்குகிறவன், இது பிசாசு இல்லை, மனிதன் கலக்குகிறவன்.
அதாவது இந்த கலாத்திய சபையை கலக்கி கொண்டிருந்தான். He was instigating the Galatian church against the teachings of Paul. அன்புக்குரியவர்களே, யார் எதை விதைக்கிறாங்களோ அதுதான் இருப்பான். நல்லதை விதைச்சா நல்லதாக இருப்பான், தீமையை விதைச்சா ஆண்டவர் சும்மா இருப்பாரா? ஆண்டவர் கையில் நியாயம் வச்சிருக்கிறாரு. அவர் அதுக்குரிய பலனை அவர்களுக்கு தருவார். அன்புக்குரியவர்களே, ஒரு நாள் கர்த்தருடைய மூவுக்கு விரோதமாக நம்ம நிற்கவே கூடாது. ஆண்டவர் ஒரு காரியத்தை தேசத்தில் செய்கிறார் என்று சொன்னால், சில தீர்க்க தரிசனமான மூவை பண்ணுறாருன்னு சொன்னால், அதை நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் ஒதுங்கி நிற்க வேண்டும். மாறாக அதுக்கு விரோதமாக பேசவே கூடாது. சொல்லுங்க ஆமென். எலிசா சொல்றாரு, நாளை இந்நேரம் சமாரியாவில், 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில், நாளை இந்நேரம் சமாரியாவில் ஒரு மரக்கால் கோதுமை மா எவ்வளோ சேக்கலுக்கு? 1 சேக்கலுக்கும். 2 மரக்கால் வார் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது கோதுமை உமி எடுத்தது அது 1 மரக்கால் 1 சேக்கல், உமி எடுக்காத வார் கோதுமை அது 2 மரக்கால் 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற அங்க ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற ஒரு மனுஷன், அவன் என்ன சொல்றான்? அந்த பிரதானி, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை திறந்து உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். இப்போ அவனுடைய பிரச்சனை என்னன்னு சொன்னா, இவன் அறிவுக்கு எட்டல ராஜாவுடைய பிரதானி. ஏன்னா அவன் இருக்கிற ராஜா அப்படிப்பட்டவர். அந்த ராஜாவுக்கு உண்மையா கர்த்தருடைய ஊழியத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் மதிக்க தெரியல. அதனாலதான் அந்த சமாரியாவிலிருந்து இந்த சமாரியாவில் அவ்வளோ பெரிய ஒரு கொத்தளம் கட்டி, 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஒருத்தரும் போக முடியல, வர முடியல. அப்போ எலிசாவை கூப்பிடும் போது தான் எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கன்னு சொல்லி அவர் தீர்க்க தரிசனமா சொல்றார். எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த பிரதானி, ராஜாவுடைய பிரதானி சொல்றாரு, வானத்தில் கர்த்தர் டோரை வச்சு டோரை திறந்து இப்படி உள்டா ஊத்துனாலும் இப்படி வருமா, இப்படி நடக்குமா என்று சொல்லி கேட்கிறார். அதுக்கு தீர்க்கதரிசி என்ன தெரியுமா சொன்னாரு? உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்று சொல்லி சொன்னார். மேலே உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, 4 குஷ்டரோகிகள் இருக்கிறாங்க. அவங்க நடந்து போறாங்க. பார்த்தா அசீரியருடைய பாளையத்தில் எல்லாரும் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. இவங்க போய் தட்டு முட்டைகளை எடுத்து சாப்பிட்டு எல்லாம் முடிச்சு அது ஒரு 2-3 கூடாரத்துக்குள்ளே போன பிறகு அதுக்கப்புறமா யோசிக்கிறாங்க, ஐயோ இது நல்ல செய்தி, இதை மற்றவங்களுக்கு சொல்லாமல் நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பாளையத்தில் சொல்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் போய் அவர்களை கொள்ளையடிக்கிறாங்க. 2 ராஜாக்கள் 7:17 இப்படியாக சொல்கிறது. 2 ராஜாக்கள் 7:17. ராஜா தனக்கு கையிலாக கொடுக்கிற அந்த பிரதானியை ஒலிமுக வாசலில் விசாரிப்பாய் இருக்க கட்டளையிட்டிருந்தான். ஒலிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லியிருந்தபடியே அவன் செத்து போனான். நீ பாப்ப, ஆனா சாப்பிட மாட்டேன். அதே மாதிரி நடந்துச்சு. அதாவது ஒரு கழுதை தலையை வித்து, கழுதையுடைய தலையை யாரும் சாப்பிட மாட்டாங்க. கழுதையுடைய தலையை வித்து சாப்பிட்டுக்கிட்டு அவ்வளோ பயங்கரமான வறுமையில் இருந்தவங்களுக்கு இது எப்படின்னு சொல்லி சொன்னா, இப்போ உதாரணமாக நம்ம ஊரில் அரிசி எவ்வளோக்கு விற்கிறாங்க? ஒரு கிலோ அரிசி 25 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன், அரிசி நாளைக்கு 1 ரூபாய்க்கு உங்களுக்கு தரப்படும். 1 ரூபாய்க்கெல்லாம் 1 கிலோ அரிசி வாங்கிக்கோங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எப்படி இதுப்பா, எப்படி இந்தியா ஃபுல்லாக எப்படி இப்படி கொடுக்க முடியும்? பெரிய டோரை திறந்து ஊத்துனாலும் இப்படி வர முடியுமா? தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. அரிசி தான் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. இப்படியும் சொல்கிறேன், பெட்ரோல் இருக்குல்ல, பெட்ரோல் நாளைக்கு உங்களுக்கு 1 ரூபாய்க்கு 1 லிட்டர்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அல்லேலூயா. இப்போ சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அல்லேலூயா. உங்களுக்கு எது ரொம்ப தேவையோ அது சொன்னால் போதும். அல்லேலூயா. கவனிங்க, தட் இஸ் த மிரக்கல்.
தட்ஸ் வாட் இஸ் த ப்ராஃபஸி. அதாவது நம்ம புரியலன்னு சொன்ன இந்த பாருங்களேன், இந்த ராஜாவுடைய பிரதானி அவிசுவாசம். அவன் பாகால வணங்குறவனாக இருந்தான். அவன் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலை, கர்த்தரை விசுவாசிக்கலை. இப்போ சில பேருக்கு சிலருடைய இனிஷியேட்டிவ் புரியாது, ஏன் இதை பண்ணுறாங்க. உதாரணமாக இந்த எக்கால ஜபத்தை எடுத்துட்டு பல இடத்துக்கு போய் இந்த இரவும் பகலும் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் யாராவது ஒரு நபர் எங்கேயாவது எனக்கு ஒருத்தர் அனுப்பி வச்சுருந்தார், நீங்கள் பண்ணுறது இதை பற்றி ஒருத்தர் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சு வைக்கிறார். அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் எல்லாருக்கும் காசு கொடுத்து இந்த மீட்டிங் நடத்துகிறார். நான் யோசித்தேன், அவ்வளோ காசு எனக்கு இருந்துச்சுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எல்லா இடத்துக்கும் போய் ஸ்பெண்ட் பண்ணுறாலும். ஆண்டவருடைய கிருபையினால விசுவாசத்தில் ஒவ்வொரு நாளும் அதில் அவர் ரொம்ப வேதனைக்குரிய காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ஒருத்தவங்களுடைய தரம் அவங்க நம்மளை பற்றி எழுதுறத வச்சே தெரிஞ்சுக்கலாம். அவர் என்னை ஒரு தவறான வார்த்தை சொல்லி ஒரு மிருகத்துக்கு சம்மந்தப்படுத்தி என்னுடைய உருவத்தை சொல்லி அவர் எழுதி வச்சிருந்தார். அதை பார்க்கும்போது எனக்கு வேதனை வரலை, எனக்கு அவரை பற்றி கொஞ்சம் பரிதாபமாக இருந்துச்சு. பாவம், நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்கும்போது நம்மளை பற்றி இவ்வளோ கேவலமான ஒரு வார்த்தையை சொல்லி நம்மளை இந்த ஊழியத்தை கேவலப்படுத்தணும்னு நினச்சி பண்ணியிருக்கிறாரே, கர்த்தர் அவரை மன்னிக்கணும்னு தான் நான் யோசித்தேன். கர்த்தர் அவரை மன்னிக்கணும், அவர் அறியாமல் செய்கிறார் என்று சொல்லி நான் என் மனதில் அவருக்காக ஜெபித்தேன். அவருடைய பெயரை சொல்லி நான் ஜெபித்தேன். எனக்கு அன்பானதுடைய பிள்ளைகளே, சில வேளைகளில் நம்ம ஆண்டவருடைய ஆண்டவர் சொல்கிற காரியம், தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தர் சொல்கிற காரியம் நம்ம ஜெபம் தான் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இந்த எரேமியா தீர்க்கதரிசிகிட்டலாம் கர்த்தர் சொன்ன காரியம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எரேமியாட்ட ஜனங்களுக்கு முன்னாடி நீ போய் இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்து அளந்துட்டு அதுக்கப்புறமா நீ எருசலேமினுடைய நடு வீதியில் போய் நீ ஒரு பக்கமாக கையை வச்சு படுத்துக்கோன்னு சொல்லிட்டார். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அவர் ஒரு பக்கமாகவே படுத்திருக்கிறார். எல்லாரும் பார்க்குறாங்க. ஆண்டவர் அந்த மாதிரி சில அடையாளங்களை சொல்லி சில காரியங்களை செய்ய சொல்லும்போது நம்முடைய அறிவுக்கு எட்டாததாக இருக்கிறது. சில தீர்க்க தரிசனமான காரியங்களை ஆண்டவர் செய்ய சொல்லுகிற போது எலியா, எலிசா, ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொன்ன சில காரியங்கள், தீர்க்க தரிசனமான சில அடையாளங்கள். மோசே கிட்ட கர்த்தர் மலையின் உச்சியில போய் கையை உயர்த்தி நின்றுகிட்டே இருப்பா, கீழே யோசுவா ரெவிதீம்ல ஜெயிப்பாருன்னு சொல்றார். மோசே அப்படியே கீழ்ப்படிதான், மேலே போனாரு, கையை நீட்டிக்கிட்டு நின்றுகிட்டே இருந்தாரு, கீழே யோசுவா ஜெயித்தார். கர்த்தர் சொன்னா நம்ம செய்ய வேண்டியதுதான். கர்த்தர் நம்ம கிட்ட சொல்லுவார், இதை செய்ப்பா, நீ போய் என்ன பண்ணு, ஆயி பட்டணத்துக்கு முன்னாடி ஓடிக்கிட்டே இரு, சத்துருக்கள் தொடர்ந்து வருவாங்க, அதுக்கப்புறமா பின்னாடி இருக்கவங்கள அவங்க மேலே விழ சொல்லு, பின்னாடி நீங்கள் திரும்பி அவங்கக்கிட்ட ஓடி அவங்கள மேற்கொள்ளுங்க. ஆண்டவர் சொன்னது அப்படியே யோசுவா செஞ்சார். ஆயி பட்டணத்தில் ஜெயம் எடுத்தார். எக்காலத்தை எடுத்துக்கிட்டு எரிகோ மதிலை சுற்றி நடங்க, எக்காலத்தை ஊதுக, நீங்கள் ஒன்றுமே பேச வேண்டாம், வெறும் எக்கால சத்தம் மட்டும் கேட்கட்டும். 7வது நாள் எக்காலத்தை அந்த பட்டணத்தை 7 முறை சுற்றி 7வது முறை எக்காலம் ஊதும்போது ஆர்ப்பரிங்க, அலங்கும் இடிந்து விழும், எரிகோ மதில் இடிந்து விழும். இது கர்த்தருடைய ஞானம். இதில் ஏன் எக்காலத்தை ஊத சொல்கிறாரு? எக்காலம் கர்த்தருடைய சத்தம். ஏன் நடக்க சொல்கிறாரு? கர்த்தர் உங்களை விசுவாசத்தில் பட்டணத்தை சுதந்திரத்து கொள்ள கால் மிதிக்கிற தேசத்தை உனக்கு தருவேன்றத அடையாளமாக நடக்க சொல்கிறாரு. இது விளங்காமல் முதல் தடவை சுற்றினவங்க, 2வது தடவை சுற்றினவங்க, 5வது முறை சுற்றினவங்க சில பேர் சொல்லியிருப்பாங்க, என்ன ஏன் விழவே மாட்டேங்குது, நான் போகிறேன்னு சொல்லி சில பேர் போயிருக்கலாம். ஆனால் பாருங்கள், அந்த 7வது முறை கர்த்தர் சொல்லுகிற வரையிலும் நம்ம செய்ய வேண்டும். ஒருத்தர் சொல்கிறாரு, எழுப்புதலுக்காக ஜெபிக்கலாம் வேண்டிய அவசியமே கிடையாது, கர்த்தர் எப்போ வேணுமோ அப்போ செஞ்சிருவார். அப்படியா? பைபிள் அப்படி தான் போட்டிருக்குதா? தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும் இது அவரை தேட வேண்டிய காலமாய் இருக்கிறது. நீதிக்கென்று விதை விதைகள், தரிசு நிலங்களை பண்படுத்துங்கள். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மளை தரிசு நிலத்தை பண்படுத்த சொல்றார். எதுக்கு? அவர் மழையை கொண்டு வருவாராம், நீதியான மழை, அப்பொழுது பெரிய விளைச்சல் உண்டாக போகிறது. அதற்காக தான் கர்த்தர் நம்மளை ஆயத்தப்பட சொல்றார். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்?
எல்லா இடத்துலையும் போய் ஜெபம் நடத்தி ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறோம். பவுல் அப்படிதான் சில காரியங்களை சொல்லும்போது அதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. எனக்கு அன்புக்குரியவர்களே, 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவருடைய நிருபங்கள் பார யோசனையும் பலமும் உள்ளவைகள், சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும் வசனம் அற்பமாய் இருக்கிறது என்கிறார்களே. இப்போ அவர் பர்சனலாக தன்னுடைய சரீரத்தை சொல்லி அட்டாக் பண்ணுறவங்களை பற்றி எழுதுகிறார். சரீரத்தை, அதாவது என்னன்னு சொன்னால், சில நேரத்தில் நம்ம செய்கிற காரியத்தையும் நம்மளையும் பார்வையில் பார்த்து ஜட்ஜ் பண்ணுறது தவறாக எடுத்துக்காதீங்க. அதாவது சரீரத்தை வச்சு ஒருத்தவங்களை தவறாக பேசவே கூடாது. அது ரொம்ப தவறான காரியம். ஒருத்தரை பார்த்து அவங்களுடைய உருவத்தை வச்சு அவங்க எவ்வளோ சாப்பிட்றாங்கன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஒருவேளை அவங்களுடைய ஹெரிடிட்ரியுடைய இருக்கலாம். ஒருத்தர் ஒல்லியாக இருக்கிறத பார்த்து அவனை பார்த்து நோஞ்சான்னு சொல்லி சொல்கிறதும், குண்டாக இருக்கிறவனை பார்த்து காட்டெருமை அப்படின்னு சொல்லி திட்டுறதும், இது கிறிஸ்தவர்களுக்கு எந்த விதத்தில் ஒரு நியாயமாக இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அதுவும் ஊழியர் செய்கிறவங்கள அந்த மாதிரி ஒருத்தவங்கள ஒரு மிருகத்தை பேரை சொல்லி எழுதுறது, அவங்கள பற்றி பேசுறது, சிரிக்கிறது. அதாவது 4 பேர் சிரிப்பாங்கன்றதுக்காக எது வேணால் சொல்லலாம். ஆனால் கர்த்தருக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். இல்லை, நம்ம ஊழியக்காரங்களை பற்றி அப்படி ஒரு நாள் பேசவே கூடாது. அது தவறான காரியம். பாருங்கள், இந்த கொரிந்து சபையிலேருந்து அந்த நபர் அவர் என்ன பண்ணுறாரு? பவுல் கண்டிப்பாக இருக்கிறதுனால பவுலை பற்றி அங்கே சொல்கிறாரு, அந்த ஆள் எழுதுறதெல்லாம் பார்த்தா வெயிட்டாக இருக்குது, அவனை பார்த்தா நோஞ்சானா இருக்குது. ஒரு முறை நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல போய் நான் ஊழியத்துக்கு பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு நபர், அந்த நபர் ரொம்ப ஊழியத்தை குறித்து அவர் சந்தோஷமாக இருந்தார். ஆனால் அந்த ஊழியத்தில் நம்ம அங்கே போய் இருக்கும்போது ரொம்ப ஒரு 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 இப்போ எனக்கு அலர்ஜி இருந்துச்சு. பயங்கரமான தும்மல் வரும். கொஞ்சம் சின்ன டஸ்ட் இருந்தால் கூட ஈஸ்னோஃபைல் கவுண்ட் அதிகமாக இருந்ததுனால உடனே தும்மல் வரும். ஸோ அவங்க கொண்டு போய் தங்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு கொண்டு போனாங்க. பார்த்தா அது பாழடைஞ்ச ஒரு பங்களா. உள்ளே போனால் அந்த பெட்டில் அந்த வீட்டில் ஒரு பாஸ்டர் இருந்திருக்கிறாரு. அந்த பாஸ்டர் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போய் 4 மாதம் ஆயிருக்குது. ஸோ அந்த பெட்டு, அது மேலே இருந்த அந்த துணி, அது மேலாம் ஃபுல் டஸ்ட்டு. எங்கள் கண்ணு முன்னாடி எடுத்து அந்த பெட்ஷீட்டை உதறாங்க. ஃபுல் டஸ்ட்டு. எனக்கு பயங்கரமாக தும்மல் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ஸ்னீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ நான் சொல்கிறேன், என்னால் இங்கே இருக்க முடியாதுப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தயவுசெய்து பக்கத்தில் ஒரு சின்ன ரூம் ஏதாவது ஒரு ஹோட்டலில் போடுங்க, நான் அங்கே தங்கிக்கிறேன்னு சொல்லி சொன்ன உடனே என் முன்னாடியே ரொம்ப என்னை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள். இவர் வந்தால் இப்படி தங்க மாட்டாரா, நாங்கள் சொல்கிற இடத்துல தங்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பிறகு சென்னைக்கு சபைக்கு சபையை பற்றி சொல்கிறார். அவர் சபை வாடகை இடத்துல நடத்துகிறாரு, ஒன்றுமில்லாதவர். அவர் இங்கே வந்தால் இந்த மாதிரி ரூமில் தான் தங்குவாராம், அவருக்கு ஸ்னீசிங் வருமானு சொல்லிட்டு ரொம்ப தரக்குறைவாக ஒரு நபர் பேசினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் அந்த நபருக்காக ஜெபித்தேன். அந்த நபரை ஆண்டவர் தொடணும்னு நான் ஜெபித்தேன். அந்த நபர் பெரியாமல் செய்கிறாரே, அனைவரே மன்னிச்சிருங்கன்னு ஜெபித்தேன். ஆனால் திடீரென்று அவருடைய சரீரத்தில் ஒரு நாள் ஒரு பலவீனம் வந்தது. அந்த நபர் இறந்து விட்டார். என்னை ரொம்ப வேதனைப்படுச்சு. அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியாமல் கர்த்தருக்கும் அவருடைய பெரிய எழுப்புதல். பயங்கரம் வாலிபர்கள் தொடர்ந்து கிட்டத்தட்ட நாங்கள் 12 நாட்கள் ஒவ்வொரு ஊரையாக ட்ராவல் பண்ணி, நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி அடுத்த ஊருக்கு போய் அடுத்த ஊரில் ஜாம் பண்ணி பயங்கரமான எழுப்புதல். ஏராளமான வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. ஏராளமான வாலிபர்கள். அதோ பரிதாபம், அந்த நபருக்கு அது புரியவில்லை. அன்புக்குரியவர்களே, ஒரு நாளும் நம்ம ஒருத்தவங்களை அவங்களுடைய உருவத்தை வச்சு, தோற்றத்தை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணவே கூடாது. இங்கே அவர் சொல்கிறார் பாருங்களேன், அவரை பற்றி அவருடைய ரைட்டிங்கை பற்றி அவங்க எப்படி எடை போட்டாங்கன்னா, இவர் சைஸில் ரொம்ப சின்னதாக இருக்கிறாரு. பவுல் அப்போஸ்தலன் பெரிய திடகாத்திரமான சைஸ் இல்லை, ரொம்ப நோஞ்சா மாதிரி இருக்கிறாரு, சரீரத்தில் பலவீனம் இருக்குது. இவர் சொல்கிறது நம்மளாம் கேட்கணுமா அப்படின்னு அற்பமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்போ அவர் சொல்கிறாரு 11ஆம் வசனத்தில்,
அப்படி சொல்லுகிறவர், நாங்கள் தூரத்தில் இருக்கும்போது எழுதுகிற நிருபங்களால் வசனத்தில் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களாகவே சமீபத்தில் இருக்கும் போதும் கிரியையிலும் இருப்போம் என்று சிந்திக்க கடவன். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் எழுத்துல எப்படி எழுதுகிறோமோ அது மாதிரி தான் எங்கள் லைஃப்பும். நாங்கள் எப்படி சின்சியாரிட்டியை காமிக்கிறோமோ அது மாதிரி தான். பவுல் சொல்கிறார், நான் தூரத்திலிருந்து எழுதும்போது என்ன டோனில் எழுதுகிறேன். நாங்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுறவங்க, நாங்கள் விசுவாசத்தில் குறைஞ்சு போக மாட்டோம், நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு கொடுக்க மாட்டோம், நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு வைக்கப்பட மாட்டோம், தப்பு பண்ணால் கரெக்ட் பண்ண நாங்கள் பயப்பட மாட்டோம். எப்படி எழுதியிருக்கிறேன், நேரில் வரும்போது உங்ககிட்ட நான் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பல்ல இழிச்சிக்கிட்டு காசை வாங்கிக்கிட்டு நீங்கள் பண்ணுற பாவத்துக்கெல்லாம் அப்ரூவல் கொடுத்துட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாற்றிக்க மாட்டோம். தூரத்துலேருந்து என்ன சொல்கிறோமோ அதான் பக்கத்தில் வரும்போதும் அது மாதிரி தான் இருப்போம். நாங்கள் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்போம். அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த நபருக்கு பவுல் சொல்கிறார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. பவுல் அப்போஸ்தலன் இவ்வளோ நிருபங்களை எழுதினாரே புதிய ஏற்பாட்டில், அவருக்கு எதிர்ப்பு வராமல் இல்லை, அவரை தவறாக எடுக்காமல் இல்லை, எல்லாம் நடந்துச்சு. He was an ordinary man like us. He was afflicted. He had people who were writing him off. அவருடைய உருவத்தை வச்சு அவருடைய பலவீனத்தை வச்சு அவரை மட்டம் தட்டுறோம். எப்போதுமே சில பேருக்கு ஊழியக்காரங்களுக்கு இருக்கிற பலவீனங்கள் ஏன் என்று சொல்லி புரியாவிட்டால் பேசக்கூடாது. ஏன் அந்த ஊழியக்காரர் அவ்வளோ வல்லமையாக பேசுகிறாரு, ஏன் அவருக்கால ஆண்டவர் சுகமாக்க மாட்டேன்றாரு, ஏன் அவருக்கு சரீரத்தில் சுகம் இல்லை, ஏன் அவர் ஹாஸ்பிட்டல் போகிறார். எல்லாரும் மாம்சம் தானே, எல்லாரும் பலவீனம் தானே. அருமையான டிஜிஎஸ் தினகரன் ஐயா, அவர் ஒரு நாள் எனக்கு அதை மறக்கவே முடியாது. அந்த 2004 வருஷத்தில் அவர் நடத்துகிற அந்த பவர் மினிஸ்ட்ரியில் நான் கலந்து கொண்டேன். அப்போது தன்னுடைய சரீரத்தில் ஏற்பட்ட ஒவ்வொரு பலவீனங்களை குறித்து சொன்னார். அவருடைய லிவர் கெட்டு போய், அவருடைய ஹார்ட்டு, இவ்வளவு போராட்டங்கள், அதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், எனக்கு இது பழுதாச்சு, நான் ஹாஸ்பிட்டலில் உயிர் பிழைக்கிறதுக்கு கஷ்டம்னு சொல்லிட்டாங்க, இரவெல்லாம் எனக்காக ஜோம் பண்ணி கர்த்தர் எனக்கு உயிரை திருப்பி கொடுத்தாரு, இத்தனை மணி நேரம் எனக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணாங்க, அப்புறம் தான் நான் உயிர் தப்பி வந்தேன். பல காரியங்களை சொல்லிட்டு சொன்னார். இவ்வளவு இருந்தாலும் நான் கர்த்தருக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்தேன். இப்போ இந்த ஊழியக்காரன் தன்னுடைய பாடுகளை பார்த்து விட்டு சோர்ந்து போய், நான் மற்றவங்களுக்கெல்லாம் ஜெபிக்கிறேன், அவங்களுக்கெல்லாம் சுகந்தரீங்க, எனக்கு ஏன் இதை அனுமதிச்சிங்கன்னு கேட்காம அந்த பாடுகள் மத்தியிலையும் நான் கர்த்தருக்கு உண்மையாக இருப்பேன்னு ஊழியம் செஞ்சார் பாருங்க. நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. அவர் ஒரு ஸ்னஃப் கலர் ஒரு சஃபாரியை போட்டு உட்காந்து இதெல்லாம் எனக்கு நடந்தாலும் நான் கர்த்தரை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவேன் இயேசுவைன்னு சொல்லி பாடினார் பாருங்க. தேம்பி 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 ஆடுதேன். ஒரு ஊழியக்காரனுக்கு உபத்திரம் வரும்போது அதை பார்த்து ரசிக்கக்கூடாது, அது மத்தியும் அவர் இவ்வளோ ஊழியம் செய்தாரேன்னு சொல்லி நம்ம இன்ஸ்பயர் ஆகணும். அன்றைக்கி டிஜிஎஸ் அங்கிள் அவருக்காக அவர் கால் பலவீனன்றதுக்காக ஒரு அழகான ஒரு புல்பிட் செஞ்சு வச்சுருப்பாங்க. உள்ளேயே அவர் உட்காந்துட்டு நிற்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே உட்காந்து அவர் பிரசங்கம் பண்ணுவார். அன்பானவர்களே, அன்றைக்கி இரவு எல்லாரும் போன பிறகு நான் அந்த காருண்யாவில் அந்த ஆடிட்டோரியமில் எல்லாரையும் பஸ்ஸில் ஏற சொன்னாங்க. நான் மட்டும் ஓடி போய் பக்கத்தில் இருக்கிற புஷ், அங்கே இருக்கிற ஒரு செடிக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு எல்லாரும் போன பிறகு அந்த அந்த அங்கிள் உட்காந்து பிரசங்கம் பண்ணுற அந்த புல்பீட்டில் போய் விழுந்து அழுதேன். நானோடு சொன்னேன், ஆண்டவரே, நான் என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் இயேசுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது நேசரை. என்னுடைய அந்த கண்கள் அந்த தண்ணீர் வடித்தது எனக்கு தெரியல. நான் நினைக்கிறேன் விடிய காலம் வரைக்கும் நான் அந்த இடத்துல ஜெபித்து கொண்டே இருந்தேன். சிலர் க்ளீன் பண்ணுறதுக்காக வந்தாங்க. க்ளீன் பண்ண வந்தவங்க என்னை தம்பி எந்திரின்னு சொல்ல வந்தாங்க. நான் அந்நிய பாஷை பேசி அழுது ஜெபிச்சுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே எல்லாம் அப்படி சைலண்ட்டாக போயிட்டாங்க. யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. எனக்கு அன்பானது எப்படி பிள்ளைகளே, அந்த அபிஷேகம் அவருடைய முகத்தில் அன்றைக்கி ஒரு பிரகாசத்தை பார்த்தேன். டிஜி சங்கிள் முகத்தில் அந்த பிரகாசத்தை பார்த்தேன். எவ்வளோ ஒரு தியாகம், எப்படி
தன்னுடைய சரீரத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் இழப்புகள் வந்தாலும் எப்படி ஆண்டவரை நேசிக்கிறாரு, என்னால் அதை புரிஞ்சுக்கவே முடியல. நான் அன்றைக்கி ஆண்டவர்கிட்ட ரொம்ப அழுது சொன்னேன், ஆண்டவரே நானும் இப்படிப்பட்டவனாக எடுக்கணும் ஆண்டவரே. யார் என்ன பேசினா அவர் சொன்னார், அவருடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் அவரை பற்றி எழுதுனாங்க, பேசுனாங்க, எப்படி அவர் உடைக்கப்பட்டார். அவர் அழுகலை, ஆனால் அந்த ஆடிட்டோரியமில் இருக்கிற அத்தனை பேர் அழுதாங்க. நான் அழுத, தேம்பி அழுத. அவர் சொல்லிட்டு சொன்னார், என்னை இப்படியெல்லாம் சொன்னாங்க, எனக்கு விரோதமாக செஞ்சாங்க, ஆனால் நான் விட்டு கொடுக்கல. என் மக மறித்த போது தேவனுடைய நியாய தீர்ப்புன்னு சொன்னாங்க. நாங்களே பிள்ளையை இழந்திருந்தோம், எங்களை இப்படி வார்த்தைகளால் காயப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். கர்த்தர் நிச்சயமாக ஆண்டவருடைய ஊழியம் தடைபடாமல் நடக்க ஆண்டவர் கிருபை செய்வார். பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் அவங்கள்ட்ட சொல்கிறார், நாங்கள் தூரத்தில் எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான்ப்பா அவங்ககிட்ட இருப்போம், எப்போதுமே ஒரே மாதிரி தான் இருப்போம், அவங்க மாற்றிக்க மாட்டோம். 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்கிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாகவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்கிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. இவர் என்ன சொல்றாரு, தங்களை கொண்டே தங்களை அளந்து தங்களையே பாராட்டி கொள்றாங்க. சில பேருக்கு என்ன யோசனைனா, நாங்கள் இந்த மாதிரி இருக்கிறோம், எங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குது, உங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் இருக்குது? நாங்கள் பாருங்கள், எங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார், எங்களுக்கு சர்ச்சு கட்டி கொடுத்துட்டாரு, எங்களுக்கு எல்லாம் இருக்குது, ஆத்துமாக்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது, நாங்கள் கரெக்டாக எங்கள் சபைக்கு பேசிகிட்டு இருக்கிறோம், உமக்கு ஏன் இந்த மாதிரி பிரச்சனை? அதாவது கொரிந்து சபையில் இருந்த சில பேர் ஊழியக்காரங்க, அவங்க லைஃப்பில் எல்லாம் நல்லா நடக்குது, அவங்க சரீரத்தில் பலவீனம் இல்லை, அவங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, பவுலை கம்பேர் பண்ணி காமிச்சிட்டு சபையை குழப்புறாங்க. என்னன்னு சொல்லிட்டு, எங்களை பாருங்கள் நாங்கள் நல்லா இருக்கிறோம், பவுலை பாருங்கள் சரீரத்தில் பலவீனம் இருக்குது, தோற்றத்தில் சின்னவராக இருக்கிறாரு, அண்ட் அவருடைய உடம்புல 1008 வியாதி இருக்குது, அதனால் அவர் எழுதுறதை அக்செப்ட் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, அதனால தான் நம்ம நேற்று எதிராக பார்த்தோம்ல, டோன்ட் ஜட்ஜ் அதர்ஸ் பை தர் அப்பியரன்சஸ், அவருடைய தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதிருங்கள் என நம்ம வாசித்தோம். அதாவதுங்க, ஒருத்தருடைய தோற்றத்துக்கும் அவர் செய்கிற ஊழியத்துக்கு என்ன சம்பந்தம்? ஏன்னா ஆண்டவருடைய ஞானம், ஆண்டவருடைய ஊழியம் அவர் நிரப்புகிறார், அவர் பேசுகிறார். நான் பார்த்துக்கிற சில பெரிய பரிசுத்தவான்கள் உபத்திரவத்தின் மத்தியில் அவங்களுடைய சரீரத்தை பிசாசு பாடுபடுத்துறதுக்கு என்ன ட்ரை பண்ணாலும் அவங்க வைராக்கியமாக கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறத பார்த்துருக்கிறேன். தெரியும் இது ஒரு போராட்டம்னு சொல்லி. 2 காலம் எனக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்குது, ஆனாலும் ஒவ்வொரு நாள் நிற்கும் போதும் அந்த ஸ்டேஜில் வலிக்கும், ஆனால் உள்ள ஒரு வைராக்கியம் இருக்கும், இல்லை நான் கர்த்தருக்காக நிற்கிறேன். சத்துரு எப்படியெல்லாம் நம்மளுக்கு விரோதமாக நம்மளை பலவீனப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவானோ அவன் ட்ரை பண்ணுவான், ஆனால் வைராக்கியமாக நிற்கணும். தேவப்பிள்ளைய சோர்ந்து போயிடாதீங்க. உங்கள் லைஃப்பில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் சோர்ந்து போயிடாதீங்க, வைராக்கியமாக நில்லுங்க. கர்த்தர் உங்களையும் ஒரு சாட்சியாக வைப்பார். இவர் சொல்கிறாரு, நீயே உன்னை மெச்சிக்கொள்றியப்பா, நீயே உன் ஊழியத்தை பற்றி பேசுறியே, இது புத்திமான் அல்ல. 13ஆம் வசனத்தை சொல்கிறார் பாருங்களேன். நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்தெட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவின் பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுகிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்தளித்த விசுவாசத்தின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். தன்னை குறித்து அவன் எப்படி எண்ணக்கூடாது? மிஞ்சி எண்ணாமல், தன்னை குறித்து ரொம்ப ஜாஸ்தியாக எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, என்னை குறித்து கர்த்தர் என்ன வச்சிருக்காரோ அந்த அளவுக்கு நான் எண்ண வேண்டுமே தவிர நான் மற்றவங்களோட கம்பேர் பண்ணிட்டு ஜாஸ்தியாக எண்ணக்கூடாது என்றவர் சொல்லுகிறார். அந்தந்த அளவு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விசுவாசம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம விசுவாசத்தை இன்னொருத்தருடைய விசுவாசத்தோட கம்பேர் பண்ணிட்டு அவர் ஏன் இப்படி பண்ணுறாரு, இவர் ஏன் இப்படி செய்கிறாரு,
இவர் ஏன் அந்த இதுக்கு அகல கால வைக்கிறாரு? அவர் ஏன் இவ்வளோ பெரிய சபையை கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு? அவங்க விசுவாசத்தின்படி கர்த்தர் செய்வார். சொல்லுங்க அல்லேலூயா. ஸோ பவுலைய தெளிவாக சொல்றாரு, மேன்மை பாராட்டுகிறவன் மிஞ்சி யோசிக்காம தேவன் அவங்களுக்கு கொடுத்த அந்த எண்ணத்தின்படியே யோசிக்க கடவன், மேன்மை பாராட்ட வேண்டும். 2 கொரிந்தியர் 10:14 வரும்போது, உங்களிடத்தில் வந்து எட்டாதவர்களாய் நாங்கள் அளவுக்கு மிஞ்சி போகிறதில்லை. நாங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து உங்களிடம் வரைக்கும் வந்தோமே. சொல்லுங்க அல்லேலூயா. நாங்கள் சும்மா வந்து தூரத்தில் நின்றுக்கிட்டு பண்ணலப்பா. நாங்கள் எருசலேமிலிருந்து டிராவல் பண்ணி கொரிந்து சபையாக உங்ககிட்ட வந்து எட்டி ஊழிய பண்ணிட்டு போயிருக்கிறோம். நாங்கள் வராமல் இங்கேருந்து உங்கள்கிட்ட சும்மா நிருபத்தை எழுதி உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், உங்களை பிரசங்கத்தினால திட்டுறதுக்கும், உங்களை கரெக்ட் பண்ணுறதுக்கும், ஆவியின் வரங்களை உங்களை நிலைப்படுத்துறதுக்கும் சும்மா தூரத்துலேருந்து நாங்கள் செய்யலை. நாங்கள் வந்தோம்ல, வந்து எட்டி நாங்கள் என்ன பண்ணோம்? பிரசங்கித்து, சுவிசேஷத்தை பிரசங்கித்து உங்களிடம் வரைக்கும் வந்தோமே. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 3:6 வாசித்து பாருங்களேன். 1 கொரிந்தியர் 3:6. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளை செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளை செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? இங்கே அவர் சொல்றாரு, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். நான் ஒன்று ஆரம்பித்தேன், இன்னொருத்தர் வந்து அதுக்கு வாட்டர் பண்ணார். நான் சீடு போட்டேன், அவர் வந்து தண்ணீர் பாய்ச்சினார், ஆனால் தேவன் விளைய செய்தார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் அப்போஸ்தலன் ஃப்ராங்காக சொல்கிறார், நான் ஒன்று செஞ்சேன், இன்னொரு ஊழியக்காரர் செஞ்சார். இதில் என்ன இருக்குது? நான் தான் எல்லாம் பண்ணேன்னு சொல்லி மிஞ்சினதாக என்ன எண்ணிக்கொள்ளவில்லை. ஹி இஸ் வெரி ப்ராக்டிக்கல். அவர் மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட்டையும் கொடுத்தார், அதையும் திருடி வச்சுக்கிட்டு நான் தான் எல்லாம்னு சொல்லி சொல்லலை. எல்லாருமே செய்கிறாங்க, எல்லாருமே வந்து செய்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்துகிறார். 15 பாருங்களேன். 15 அவர் சொல்றார், எங்கள் அளவை கடந்து மற்றுடைய வேலைக்கு உட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம். நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்? அப்போலோ செய்த ஊழியத்தை நான் செஞ்சேன்னு சொல்லிக்கிட்டு அவனுடைய வேலையை நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம். அப்படி செய்ய மாட்டாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரங்க எங்களால் மட்டும்தான் எழுப்புதல் வந்துச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. ரோமர் 15:20 வாசித்துருங்க. ஒரு நிமிஷம். ரோமர் 15:20. மேலும் அவருடைய செய்தியை அறியாதிருக்கிறவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதிருக்கிறவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடியே நான் மற்றொருனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். இன்னொருத்தவங்களுடைய பிளாட்ஃபார்மில் நான் இன்னொருத்தவங்களுடைய அஸ்திபாரத்தின் மேலே பேஸ்மெண்ட் மேலே நான் கட்ட மாட்டேன். கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் அறிவிக்காத இடத்துல நான் போய் செய்வேன். இன்னொருத்தர் செய்கிற ஊழியத்தை நான் வேணும்ட்டே நான் காப்பி அடித்து பண்ண மாட்டேன். கர்த்தர் எனக்கு சொல்கிற யூனிக்கான காரியத்தை செய்வேன். கையை வைத்து அல்லேலூயா சொல்கிறீங்களா? ஊழியத்தில் ஒரு நாளும் இன்னொரு ஊழியத்தில் இதை செய்கிறாங்களே அதே மாதிரி நம்ம செய்வோம்னு சொல்லிட்டு, அதாவது மக்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக காப்பி அடித்து எதுவுமே செய்யக்கூடாது. நமக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம் என்னமோ, ஜெபத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை நாம் செய்து கர்த்தருக்கு பயனுள்ள பாத்திரங்களாக இருக்க வேண்டும். சொல்லுங்க ஆமென். 2 தெசலோனிக்கேயர் 1:3 வாசித்து பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 1:3. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை சோஸ்தரிக்க கடனாளியாயிருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடினாலும் நீங்கள் எல்லோரும் ஒருவில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடினாலும் அப்படி செய்கிறது தகுதியாயிருக்கிறது. தெசலோனிக்கே சபையார் ஒருவருக்கு ஒருவர் வைத்த அன்பு அதிகரித்து கொண்டே இருந்திருக்கிறது. The love that they had for each other was growing day by day. உங்ககிட்ட நான் கேட்குறேன், உங்களுக்கு சபையில் அன்பு பெருகுதா குறையுதா? இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது, ஃபெமிலியாரிட்டி கில்ஸ் த கேட். ரொம்ப யார்ட்டையும் பழகிட்டோன்னா அவங்கள உதாசீனமாக எடுத்துருவோம். இந்த பூனை அது ரொம்ப பழகிருச்சுன்னா அந்த இடத்துல அது பாட்டுக்கு இருக்குமா, கடைசியில் பார்த்தா அதனாலேயே மரணம் வந்துடுமா பூனைக்கு. அது மாதிரி தான் சில பேர் நம்ம என்ன பண்ணுறோம், சாத்தான் வந்து நம்மளை டெம்ப் பண்ணி
சபையில் நம்ம சில ஜட்ஜ்மெண்ட்டெலாம் சில காரியங்களை சொல்லி சில விதைகளை நம்ம ஐடியாஸை உள்ளே போடும்போது சபையில் குழப்பம் வரும்போது அது நமக்கு விரோதமாய் நீ மாறி விடுகிறது. ஆண்டவர் அதை விருப்பப்பட மாட்டார். மேன்மை பாராட்டுகிறவன். பவுல் சொல்கிறாரு, நாங்கள் மேன்மை பாராட்ட மாட்டோம்னு சொல்லிட்டு அவர் அடுத்து சொல்கிறாரு பாருங்களேன், அந்த 16ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகிலும் உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் போது மற்றவர்களுடைய எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்யத்தக்க மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அப்புறமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்க எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருத்தியடைவோம் என்று நம்பிக்கையாக இருக்கிறோம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்கிறீங்களா? அவர் சொல்கிறாரு, நாங்கள் உங்கள் எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல், நாங்கள் உங்கள் எல்லைக்கு வந்தோம், நாங்கள் செஞ்சதுனால தான் உங்களுடைய ஊரில் எழுப்புதல் வந்துச்சு, உங்கள் சபையில் வந்துச்சுன்னு சொல்லி மேன்மை பாராட்டாமல், உங்களுக்கு அப்புறமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைவோம் என்று நம்பிக்கையாக இருக்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. அவருடைய இந்த எண்ணத்தை நாம் பார்க்கும்போது he is so practical. he says, இப்போ நாங்கள் தான் நீங்கள் வளர்ந்தீங்கன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம், நாங்கள் மேன்மை பாராட்ட மாட்டோம், உங்களுக்கு அப்புறமா நிறைய இடத்துல போய் சுவிசேஷத்தை நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், பிரசங்கித்திருக்கிறோம், அந்த அளவின்படி நாங்கள் மிகவும் பெருகி விருத்தி அடைவோம் என்று நம்பிக்கை. இப்போ உங்களுடைய பவுல் சொல்கிறார், என் விசுவாசம் என்ன தெரியுமா, நான் வந்ததுனால தான் உங்களுக்கு எழுப்புதல் வந்துச்சுன்னு சொல்லாமல், நான் எல்லா இடத்துக்கும் போகிறேன்ல, நான் விதைச்சிருக்கிறேன்ல, நாங்கள் எவ்வளவா நாங்கள் செஞ்சோமோ அந்த அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைவோம் என்று நம்பிக்கையாக இருக்கிறோம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறத பாருங்கள். he says we are going to grow, we will grow. நானும் அதை சொல்கிறேன், நாங்கள் மிகவும் பெருகி விருத்தி அடைவோம் என்று நம்பிக்கையாக இருக்கிறோம். சொந்த சபை இல்லை, எங்களுக்கு சொந்தமாக எதுவுமே இல்லை, ஆனாலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டு இருக்கிறோம்ல, எங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்குது, நிச்சயமாக நாங்கள் பெருகி விருத்தி அடைவோம். இந்த வருஷம் கர்த்தர் எங்களுக்கு ஒரு நல்ல இடத்த கொடுப்பாரு, சபையை கட்டுவோம், அந்த இடத்துல கர்த்தர் நிச்சயமாக மகிமையாக எங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புகிறீங்க? தட் இஸ் மை பிலீஃப். 2 கொரிந்தியர் 10:17 தான் வாசிக்க போகிறோம். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். தேவ பிள்ளைகளே, எந்த ஊழியமோ எந்த ஒரு காரியமோ செய்யணும்னு சொன்னால் தேவ கிருபை இல்லாமல் செய்ய முடியாது. சொல்லுங்க ஆமென். தேவ கிருபை இல்லாமல் செய்யவே முடியாது. தேவனுடைய கிருபை இருந்தால் தான் செய்ய முடியும். அப்போ மேன்மை பாராட்டுகிறவர் என்ன பண்ணா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், இவ்வளோ ஊரில் போய் எங்களை ஊழியம் செய்ய வைக்கிறாரே. 38 மாவட்டங்கள், யூனியன் பிரதேசங்கள் 2 யூனியன் பிரதேசங்கள். ஸோ 38 மாவட்டங்கள் ப்ளஸ் 2 யூனியன் டெரிட்டரிஸை சேர்த்தா 40 மீட்டிங், 40 இடத்துல 40 நாள் தொடர்ந்து மீட்டிங்ஸ். ஒரு மீட்டிங் நடத்துறது பெருசு இல்லை, ஒவ்வொரு நாளும். ஏன்னா இதை பற்றி நாங்கள் மெச்சிக்கொள்றதுக்கு ஒன்றுமே இல்லை, ஏன்னா இது கர்த்தருடைய கிருபை. டெய்லி ட்ராவல் பண்ண வைக்கிறது யாரு? அவருடைய கிருபை. டெய்லி சுகத்தை கொடுக்கறது யாரு? அவருடைய கிருபை. பலவீனமாக இருந்துச்சு, கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். இடம் கிடைக்காம இருந்துச்சு, கர்த்தர் இடத்தை கொடுத்தார். ஆர்கனைஸ் பண்ண ஆள் இல்லாமல் இருந்துச்சு, கர்த்தர் ஆளை கொடுத்தார். எல்லாமே கர்த்தர் செய்தார். இதில் நாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, மேன்மை பாராட்டிக்கொள்ள ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்கே மேன்மை புகழ் எல்லாம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? ஸோ மேன்மை பாராட்டுகிறவர் என்ன பண்ணணும்னா, நான் எவ்வளோ செஞ்சேன்னு சொல்லக்கூடாது, கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புகிறீங்க? பாபிலோனில் ஒரு ராஜா இருந்தார், அவருடைய பெயர் நேபுகாத் நேச்சார். ஒரு நாள் அவர் நின்றுக்கிட்டு சொன்னார், நான் கட்டின பாபிலோன் அல்லவா. அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், தானியேல் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலும் என் மகிமை பிரஸ்தாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷர் என்று தள்ளப்படுவாய்,
வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. நேபுகத்நேச்சாருக்கு உடனே வானத்திலிருந்து சத்தம் வந்து, 7 seasons you will be like a beast. அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா, அந்த நேரமே அந்த வார்த்தை வரும்போது நேபுகத்நேச்சாருடைய சரீரத்தில் உடனே அந்த மாற்றம் வந்து, மாடு போல புல்ல மெஞ்சானா அவனுடைய தலை மயிறு கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போல வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியில் அடைந்ததாம். வீட்டுக்குள்ள தங்க முடியல. 7 காலங்கள் நேபுகாத்நேச்சார் ராஜா எல்லாருக்கும் முன்னாடி கேவலமாக முடியெல்லாம் பரட்டையா சுருள் சொல்ல அப்படியே திக்காகி நகமெல்லாம் அப்படியே மிருக மாதிரி வளர்ந்து புத்தி சுவாதீனம் இல்லாமல் ரோட்டில் கிடக்கிறதெல்லாம் சாப்பிட்டு ராஜாவாக இருந்து அரண்மனையில் இருந்தவரை நான் கட்டினது மேன்மை பாராட்டுற உடனே ஆண்டவர் தள்ளிட்டார். தேவ பிள்ளைகளே, எவ்வளோ கொடூரம் பார்த்தீங்களா? நம்ம ஒரு நாளும் நம்மளுடைய வீட்டை குறிச்சோ, நம்ம பிள்ளைகளை குறிச்சோ, நம்மகிட்ட இருக்க பணத்தை குறிச்சோ மேன்மை பாராட்டவே கூடாது. என்ன சொன்னோம்? இதெல்லாம் கர்த்தருடைய கிருபை. நல்ல விலை உயர்ந்த காரை கொடுத்துருக்கிறாரா, நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இதை வாங்கினேன் சொல்லவே கூடாது. இது கர்த்தர் கொடுத்த கிருபை. உங்கள் பிள்ளைங்க ஒரு ரொம்ப ஒரு ஹை கிளாஸ் ஒரு பெரிய ஸ்கூலில் படிக்கிறாங்களா, அதை வச்சு பாராட்டிட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஒரு குடும்பத்தையும் பிள்ளையையும் அவமதிக்கக்கூடாது. இது தேவன் எனக்கு கொடுத்த கிருபைன்னு சொல்லணும். எல்லாத்துக்கும் கர்த்தரை குறிச்சே நம்ம மேன்மை பாராட்டணும். ஏன் தெரியுமா? தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். கர்த்தரால் புகழப்படுற மனுஷன். பைபிளில் கர்த்தர் சில பேரை மெச்சிக்கொள்கிறார். நம்ம மெச்சிக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் நம்மளை பற்றி போஸ்ட் பண்ணணும். எரேமியா 9:24 ஆண்டவர் இப்படியாக சொல்றார். எரேமியா 9:24 வாசிங்களேன். பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன், இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன். கையை உயர்த்தி அல்லவே சொல்றீங்களா? ஆண்டவருக்கு பிரியம் என்னன்னு சொன்னா, ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். முன்னாடி இருக்க வசனம் 23 பார்த்தீங்கன்னா, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். இந்த 3 காரியத்தை பற்றி மேன்மை பாராட்ட வேண்டாம். அதுக்கு பதிலாக கிருபையை பற்றி, நியாயத்தை பற்றி, நீதியை பற்றி, யாருது? கர்த்தருடைய பற்றி மேன்மை பாராட்டினா கர்த்தர் அதில் பிரியமாக இருக்கிறார். என்ன அழகான வசனம் இல்லை? அருமையான கிராஸ் கொட்டேஷன், பியூட்டிஃபுல் ஒன். ஐ ரியலி லவ் இட். கர்த்தரை குறித்து மேன்மை பண்ண, கர்த்தர் எனக்கு நீதி செஞ்சார், ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு நியாயத்தை செய்தார், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபை எனக்கு இந்த இடத்த கொடுத்துச்சு, கர்த்தருடைய கிருபை எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்துச்சு. சில பேர் வந்து உங்கள்கிட்ட உங்களை தட்டி விடுவாங்க, பாஸ்டர் எப்படி இவ்வளோ சூப்பராக பிரசங்கம் பண்ணுறீங்க, எப்படி இதெல்லாம்? நமக்கு தான் தெரியும். நம்ம சாதாரணமாக உட்காரணும். நம்ம மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வரும்போது அந்த கிருபை நம்மளை அந்த மாதிரி வசனத்தை டீப்பாக தியானிக்க வைக்குது. டீப்பாக பிரசங்கம், வெளிப்பாடு. சிலதெல்லாம் ஸ்டேஜில் நான் நிற்கும் போது ஆயத்தம் பண்ணாத காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவார். அதை சொல்லும்போது எல்லாம் ஆகா ஓகணும். நமக்கு தான் தெரியும். நானே கர்த்தர் பேசும்போது தான் கேட்டேன். ஸ்டேஜில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் அதுவே எனக்கே விளங்குச்சு. பெரிய ஞானியாக பிளான் பண்ணிட்டு பேசலை, கர்த்தர் தான் வெளிப்படுத்துகிறாருன்றது நமக்கு மட்டும்தான் தெரியும். அன்பானதுடைய பிள்ளைகளே, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். இன்னொரு வசனம் சொல்ற பாருங்க, சங்கீதம் 34:2. கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். எதை குறித்து மகிழ்வார்கள்? என் ஆத்துமா கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். என் ஆத்துமா எதை செஞ்சாலும் ஆண்டவரே உங்களால தான்ப்பா அப்படின்னு சொல்லி நான் பாடுறத சிறுமைப்பட்டவர்கள் கேட்டு பண்ணுவோம். ஆமாம் இல்லை, இவங்க இப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க,
ஆனால் கர்த்தருடைய கிருபை பாருங்களேன் உங்களை இவ்வளோ தூரம் ஆசீர்வச்சிருக்குது. ஸோ சிறுமைப்பட்டவங்க இதை கேட்கும்போது எனக்கு கூட கர்த்தர் அப்படி செய்வார். இவர் ஒன்றுமில்லாமல் இருக்கிறாரு, ஆனால் இவர் வாழ்க்கையில் கர்த்தர் இவ்வளோ எடுத்து பயன்படுத்துகிறாரு, இவ்வளோ கூட்டங்கள் நடத்துகிறாரு. அப்படின்னா ஒன்றுமில்லாமல் இருந்தால் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? பா சூப்பர், என்னையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க போகிறார். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். இதை மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி இருக்காது. சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு, இப்போது சிறுமைப்பட்டவங்கள்ட்ட எனக்கு தான் கர்த்தர் எல்லாம் கொடுத்துருந்தாரு, இது எனக்கு விசேஷ கிருபை, நீங்கள்லாம் இந்த லெவலுக்கு வரவே முடியாது, நான் மட்டும்தான் ஸ்பெஷல் கர்த்தருக்குன்னு சொல்லும்போது சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு என்ன பண்ணுவாங்க? துக்கப்படுவாங்களா, மகிழ்வாங்களா? என்னால் இவ்வளோ பெரிய சர்ச்சை கட்ட முடியாது, என்னால் இவ்வளோ பெரிய ஊழியம் செய்ய முடியாது, நீங்கள் பண்ணுற மாதிரிலாம் எங்களால் பண்ண முடியாது. சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு என்ன பண்ணுவாங்க? துக்கமடைவார்கள். நம்முடைய சக்ஸஸை பார்த்து சிறுமைப்பட்டவர்கள் சொல்லணும், எனக்கும் கர்த்தர் செய்வார், இவங்கள மாதிரி எனக்கும் செய்வார், நான் விசுவாசிக்கிறேன். இதுதான் சிறுமைப்பட்டவர்கள் கேட்டு மகிழ்வது. தேவ பிள்ளையே, இதெல்லாம் எதுக்கு கர்த்தர் சொல்கிறாரு? கர்த்தரால் புகழப்படுகிற மனுஷன். சங்கீதம் 44:8 வாசிக்கிறேன். சங்கீதம் 44:8. தேவனுக்குள் நித்தமும் மேன்மை பாராட்டுவோம், உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம். தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுகிறோம், உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம். கையை வைத்து அல்லேலூயா சொல்றீங்களா? சொல்றாங்க, தேவனுக்குள் நாங்கள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம். என்னாகும் 12ஆம் அதிகாரம். நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாய் பிரத்யட்சமாய் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனது என்ன என்றார். மோசேயை குறித்து அவனுடைய சொந்த சகோதரனும் சகோதரியும் ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வர்றாங்க. என்ன பிரச்சனை? கர்த்தர் எங்ககிட்ட மட்டும்தான் அவர்கிட்ட மட்டும்தான் பேசுவாரா? மோசைகிட்ட மட்டும்தான், எங்ககிட்ட பேச மாட்டாரா? நாங்களும் தீர்க்கதரிசிகள் தான். இப்போது ஆண்டவரே என்ன சொல்கிறாருன்னா, என்னாகுமா 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். எவ்வளோ பெரிய புகழ்ச்சி! கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். மோசையை பற்றி யார் புகழ்ந்தாங்க? மோசே சொன்னாரா, ஐ ஆம் ஸ்பெஷல், நான் கர்த்தர்கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிறேன், அவர் எனக்கு முன்னாடி அப்படியே பிரத்யட்சமாக நிற்கிறாரு, அதான் நான் மேன்மையானவன் சொல்லி சொன்னாரா? He never boasted. He allowed people to speak against him. ஆனால் அவருக்கு தெரியும் தான் யார், தன்னுடைய அழைப்பு என்ன. Those who are sure about their calling will not be disturbed by what other people say. கர்த்தரால் புகழப்படுகிறவன் உத்தமன். கர்த்தரால் புகழப்படுகிறவன். நான் பார்க்குறேன் பைபிளில் சில பேரை குறித்து கர்த்தரே எழுதுகிறார். மோசையை குறித்து, அதே மாதிரி நோவாவை பற்றி. நோவா தான் வாழ்ந்த காலத்தில் அவர் எல்லாருக்கும் மத்தியிலையும் கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு என்ன கிடைச்சதா? கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. உலகம் முழுசையும் உண்டாக்குறதுக்காக மனஸ்தாபம், ஆனால் ஒரே மனுஷனை குறித்து கர்த்தர் சொல்றாரு, அவனுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அப்படி நான் பல எக்ஸாம்பிள்ஸை பைபிள்ல இருந்து நான் சொல்ல முடியும். சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து கர்த்தர் சொல்றாரு, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். தாவீதை பற்றி எல்லாரும் சொல்லுவாங்க, அவர் பத்சபால்கிட்ட பாவத்தில் விழுந்தார், அதனால பிறந்த குழந்தைய கர்த்தர் அடித்தார். அடித்தது மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கு பிறகு சாலமோன் பிறந்து சாலமோனை ராஜாவாக்குனாரு. அப்படின்னா அவரை மன்னித்து கர்த்தர் மறந்து அவரை உயர்த்தி எப்படி ஒரு ஆண்டவராக இருந்தார். ஏன் அப்படி வைராக்கியமாக இருந்தார்? தாவீது கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுறார். தன்கிட்ட இருக்கிற எல்லா பொண்ணையும் கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொடுக்கறதுக்கு தாவீதை போல மனசு யாருக்கும் கிடையாது. மனைவி பிள்ளைங்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அப்போ கூட கர்த்தர்ட்ட வந்து கேட்குறாரு, நான் போட்டுமா வேண்டாமா? என்ன ஒரு ஹார்ட்டில். அதை பார்த்துட்டு தான் கர்த்தர் தாவீதை குறித்து சொல்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன்
ஒரு காரியத்தை தப்பு பண்ணிட்டான், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நீ கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொல்லுவார்? ஆண்டவர் நம்மளை பற்றி என்ன சொல்லுவார்? நம்மளை கர்த்தர் புகழ்வாரா? Are we in a place where God can boast about us? கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். இந்த காலை வேளையிலே கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, நான் உம்மால் புகழப்பட வேண்டும். நீர் என்னை பார்த்து சொல்ல வேணும்ப்பா, என் இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளை, ரொம்ப கீழ்ப்படுகிறான், நான் என்ன சொன்னாலும் அதுக்கு கீழ்ப்படிந்து அவன் செயல்படுறான், நான் அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை பற்றி சொல்லும். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.